அனைவருக்கும் வணக்கம். எமது தொடுவானம் யூடியூப் சேனலினூடாக இந்த காணொளியினூடாக முக்கியமான 3 விடயங்கள் தொடர்பாக அரசாங்கம் நடைமுறைப்படுத்தவிருக்கும் விடயங்கள் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு அமைவாக முதலாவதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் டாக்டர் பிரசன்ன குணசேன அவர்கள் இன்றைய தினம் கொழும்பு புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்துக்கு விசேட கால விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். அதற்கு அமைவாக அவர்கள் குறிப்பிடுகையில் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய பெற்றோரில் ஆட்சேர்ப்பு செய்யப்படும் என்பதனையும், இலங்கை போக்குவரத்து சபையில் தற்போது நிலவும் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் பற்றாக்குறைக்கு அவசர தீர்வுகள் வழங்கப்படும் என்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் டாக்டர் பிரசன்ன குணசேன தெரிவித்திருந்தார். மேலும் புறக்கோட்டை மத்திய பேருந்து வளாகத்தில் நடைபெற்ற விசேட கண்காணிப்பு விஜயத்தின் போதே பிரதி அமைச்சர் இதனை சுட்டிக்காட்டினார். அடுத்த கட்டமாக சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்பட உள்ளதாகவும், எதிர்வரும் பிப்ரவரி மாதத்துக்குள் இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கை இடம்பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் அவர் குறிப்பிடுகையில், நாட்டின் பொது போக்குவரத்தை மேலும் திறம்பட செய்ய 1000 புதிய பேருந்துகள் இணைப்பதற்காக தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும், அதற்கு அமைவாக எதிர்காலத்தில் நவீன வசதிகளுடனான 1000 புதிய பேருந்துகளை இணைப்பதன் ஊடாக பொது போக்குவரத்தை வலுப்படுத்துவதற்கான தேவையாக காணப்படுவதாகவும் என்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் டாக்டர் பிரசன்ன குணசேன தெரிவித்திருந்தார். மேலும் அவர் குறிப்பிடுகையில், இலங்கை போக்குவரத்து சபையில் தற்போதுள்ள 5800 பேருந்துகளில் 4500 பேருந்துகள் மாத்திரமே பாதைகளை போக்குவரத்துக்காக பயன்படுத்த முடியும் என்றும், பயணிகளுக்கு சிறந்த சேவையை வழங்க 7400 பேருந்துகள் அவசியம் என்றும் புறக்கோட்டை மத்திய பேருந்து வளாகத்தில் நடைபெற்ற விசேட ஆய்வின் போது அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பாக. இதற்கு அமைவாக சதோச விற்பனை நிலையங்களில் முக்கியமான அத்தியாவசிய பொருட்களுக்கு 5 பொருட்களுக்கான விலை குறைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அமைவாக முதலாவதாக இறக்குமதி செய்யப்பட்ட வெங்காயத்தின் விலையானது 230 ரூபாக இருந்து 220 குறைக்கப்பட்டிருக்கின்றது. ரூபாய் 10 சேமிப்பாக காணப்படுகின்றது. அதே போன்று கோதுமை மாவின் விலையானது 175 ரூபாக காணப்பட்ட விலையானது 165 ரூபாக குறைக்கப்பட்டு ரூபாய் 10 சேமிப்பாக காணப்படுகின்றது. அதே போல வெள்ளை சீனியினுடைய விலை 240 ரூபாக காணப்பட்ட விலையானது 235 ரூபாவாக குறைக்கப்பட்டு ரூபாய் 5 சேமிப்பாக காணப்படுகின்றது. சிவப்பு பருப்பின் விலையானது 288 ரூபாயாக காணப்பட்ட விலை தற்பொழுது 285 ரூபாயாக காணப்படுகின்றது. இதனுடைய சேமிப்பாக ரூபாய் 3 காணப்படுகின்றது. மேலும் இறக்குமதி செய்யப்பட்ட பச்சை அரிசிக்கான விலையானது 210 ரூபாக காணப்பட்ட விலையானது 209 ரூபாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனுடைய விலை 1 ரூபாய் சேமிப்பாக காணப்படுகின்றது. மேலும் அடுத்த செய்தியாக நாம் பார்க்க இருக்கின்றது, தற்பொழுது மிக முக்கியமாக வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான இழப்பீடு தொடர்பானது. அதற்கமைவாக விவசாயிகளுக்கு பயிர் சேதத்துக்கான இழப்பீடு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி முதல் வழங்கப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைவாக கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஏற்பட்ட வெள்ளத்தால் பயிர்கள் சேதமடைந்த விவசாயிகளுக்கான இழப்பீடு இன்று 30ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்று விவசாய மற்றும் விவசாயிகள் காப்பீட்டு சபை தெரிவித்துள்ளது. அதற்கமைவாக பொலனறுவை, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் பயிர் சேதத்திற்கான இழப்பீடு வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்றும் அதன் தலைவர் பேமஸ்ரீ ஜெயசிங்கராட்சி தெரிவித்துள்ளார். அதன்படி பயிர் சேதமடைந்த விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் குறித்த நட்டஈட்டு தொகை வரவு வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் குறிப்பிடுகையில், 13,379 ஏக்கரில் 6,234